Hi all, welcome to Literature Plaza. This is Fatima Sanjita. இந்த வீடியோல நம்ம தி பிளைண்ட் அசாசின் அப்படிங்கிற நாவலோட ஃபுல் சம்மரி பார்க்க போறோம். இது ஒரு மிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபிக்ஷன். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு லிட்ரேச்சர் பிளாசா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். மார்கரெட் ஆட்வுட் இவங்க யார் அப்படின்னா ஒரு கெனேடியன் ரைட்டர். 1939 பிறந்திருக்கிறாங்க. இவங்க 2 புக்கர் ப்ரைஸ், ஃப்ரான்ஸ் கஃப்கா ப்ரைஸ், ஆர்தர் சி கிளார்க் அவார்டு அந்த மாதிரியான ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, இவங்க 18 பொயட்ரி கலெக்ஷன் எழுதியிருக்கிறாங்க, நாவல்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 11 நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 9 ஷார்ட் ஃபிக்ஷன்ஸ் எழுதியிருக்கிறாங்க, 8 சில்ட்ரன்ஸ் புக்ஸ், அதுக்கப்புறம் 2 கிராஃபிக் நாவல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இவங்களோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். சர்ஃபேசிங், தி ஹேண்ட்மேட்ஸ் டேல், கேட்ஸ் ஐ, அலைஸ் கிரேஸ், த பிளைண்ட் அசாசின், ஆக்ஸி அண்ட் த கிரேக் அண்ட் த டெஸ்டமெண்ட்ஸ். இவங்களோட 2 கிராஃபிக் நாவல்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று ஏஞ்சல் கேட்பேட், இது 2016 வெளிவந்திருக்கு. வார் பியர்ஸ், இது 2018 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது ரெண்டுமே இவங்க எழுதின கிராஃபிக் நாவல்ஸ். இவங்களோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங் என்ன அப்படின்னா இவங்களோட மேட் ஆடம் ட்ரையாலஜி. இதில் என்னென்ன நாவல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, ஆக்ஸி அண்ட் த கிரேக், த இயர் ஆஃப் த ஃப்ளட், மேட் ஆடம், இது மூணுமே இந்த மேட் ஆடம் ட்ரையாலஜிக்குள்ளே வர்ற நாவல்ஸ். நவ் இவங்களோட ஃபர்ஸ்ட் பொயட்ரி கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட ஃபர்ஸ்ட் பொயட்ரி கலெக்ஷன் டபுள் பர்சிஃபோன், இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் தி எடிபிள் உமன், இவங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் டான்சிங் கேர்ள், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நாவல் தி பிளைண்ட் அசாசின் இவங்களோட 10th நாவல். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நாவல். இந்த நாவல் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 2000 பப்ளிஷ் ஆகுது. இது எங்கே செட் ஆயிருக்கு அப்படின்னா 2 பிளேசஸில் இது நடக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸான ஒன்டாரியோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லையும், இன்னொன்று டொராண்டோவில் நடக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த நாவலில் வரக்கூடிய கதையானது 2 பீரியடில் நடக்குது. ஒன்று 1998 அண்ட் 1999, இன்னொன்று 1930s to 40s, அதாவது இந்த வேர்ல்டு வார் பீரியட்லேயும் நடக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இந்த நாவலில் பார்த்தோன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் கனடா டியூரிங் தட் பீரியடோட ரெஃபரன்சஸ் நிறைய நம்ம பார்க்கலாம். இந்த நாவலில் மென்ஷன் ஆகிருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 1935 கனடாவில் அன்எம்ப்ளாய்டு மென் எல்லாரும் சேர்ந்து நடத்தின ஒரு மாஸ் ப்ரொட்டஸ்டோட ரெஃபரன்ஸ் அதில் இருக்குது. இதே மாதிரி 1934 கம்யூனிஸ்ட் ரேலி ஒன்று நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா மேப்பிள் லீஃப் கார்டனில். இதோட ரெஃபரன்ஸையும் நம்ம அங்கே பார்க்கலாம். இந்த நாவலில் நியூஸ் பேப்பரோட ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான எலமெண்ட். இந்த நாவலில் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கிளாக வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஒரு ரியல் ஈவெண்ட்டாக அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் ரீடர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக. இந்த நாவலுக்கு புக்கர் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஹேமட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைஸஸ், 2 ப்ரைஸஸ் இந்த நாவலுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த நாவலில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நாவல் பார்த்திங்கன்னா ஒரு 2 சிஸ்டர்ஸோட ஸ்டோரி தான் இந்த பிளைண்ட் அசாசின் அப்படிங்கிற இந்த நாவல். இந்த நாவலில் வரக்கூடிய சென்ட்ரல் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஐரிஸ் சேஸ் கிரிஃபின், இவங்க தான் எல்டர் சிஸ்டர். இவங்களோட யங்கர் சிஸ்டர் யார் அப்படின்னா லாரா சேஸ். இவங்களோட ஃபாதர் நேம் கேப்டன் நார்மல் சேஸ். இவங்க 2 பேருமே கொஞ்சம் வயசுலேயே அம்மாவை இழந்துடுறாங்க. ஸோ இவங்கள கேர் பண்ணிக்கிற கேர்டேக்கர் நேம் யாருன்னு அப்படின்னா ரெனி. இவங்களோட டாட்டர் பேர் மைரா. நெக்ஸ்ட்டு ஐரிஸ் சேஸோட ஃபேமிலி பார்க்கலாம். ஐரிஸ் சேஸோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா ரிச்சர்ட் கிரிஃபின். இவரோட சிஸ்டர் யார் அப்படின்னா வின்ஃப்ரெட் கிரிஃபின் பிரியர். இவங்க 2 பேருமே ரொம்ப க்ரூயல் கேரக்டர்ஸ். ஐரிஸ் சேஸை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா அலெக்ஸ் தாமஸ். இது யார் அப்படின்னா லாராவோட ஃப்ரெண்டு. ஐரிஸ் சேஸ்க்கும் அலெக்ஸ் தாமஸ்க்கும் ஒரு லவ் அஃபேர் இருக்கும். ஐரிஸ் சேஸோட டாட்டர் நேம் என்ன அப்படின்னா ஏமி அடிலியா கிரிஃபின். ஏமியோட டாட்டர் பேர் சப்ரீனா கிரிஃபின்.
இந்த நாவலோட பிளாட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஐரிஸ் சேஸ் வந்து தன்னோட ஓல்ட் ஏஜில் தன்னுடைய சைல்ட்ஹுட், அவங்களோட மிடில் ஏஜ், அப்புறம் அன்ஹாப்பி மேரேஜ் இதெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களோட மெமரிஸை ரெக்கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பிளாட் வந்து ஆரம்பிக்குது. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற பீரியட் என்ன அப்படின்னா 1998. இப்போ அவங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்குது. அவங்க தன்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு மேனுஸ்கிரிப்டாக எழுதுகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாவலில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாவலுக்குள்ளேயே இன்னொரு நாவலும் எழுதப்படுது. அந்த நாவலோட டைட்டில் என்ன அப்படின்னா த பிளைண்ட் அசாசின் தான். இது யாரை பற்றினது அப்படின்னா, லாராவோட லவ்வரான ஒரு ரோமன் கிளஃபை பற்றினது. இதை யார் பப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னா ஐரிஸ் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நாவலுக்குள்ளேயும் ஒரு சப்ளாட் மாதிரி போயிட்டுருக்கும். லேட்டரான் அது மெயின் பிளாட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. இந்த நரேட்டிவ் வந்து ஐரிஷோட ப்ரெசன்ட் டே எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களோட பழைய மெமரிஸையும் அப்படியே மாறி 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 சொல்லிக்கிட்டே வரும். 1998 ஆரம்பித்த பிளாட் 1930s, அதாவது வேர்ல்டு வார் பீரியடுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, ஐரிஸ் சேஸோட சிஸ்டரான லாரா சேஸ் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து வருது. இதை ரீட் பண்ணுற ஐரிஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக வந்து ஆக்சிடெண்ட்டாக இருக்காது, இது ஒரு சூசைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நாவல் வந்து இந்த நாவல் வித்தின் அ நாவலுக்குள்ளே மூவ் ஆகுது. அந்த நாவல் பேர் என்ன அப்படின்னா தி பிளைண்ட் அசாசின். இது வந்து 1947 வந்து ரிலீஸ் ஆகுது. 1945 வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம், அந்த ஆக்சிடெண்ட்டில் லாரா வந்து இறந்து போயிடுறா. அதனால 1947 இந்த புக்கை வந்து யார் தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐரிஷ் தான் பப்ளிஷ் பண்ணுறா. லாராவோட ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நாவலில் சொல்லப்படுற கேரக்டர் யார் அப்படின்னா அலெக்ஸ் தாமஸ் அண்ட் அவரோட ரிலேஷன்ஷிப், இந்த 2 சிஸ்டர்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் அந்த நாவல் வித்தின் அ நாவலும் பேசுது. பட் அந்த அலெக்ஸ் தாமஸோட நேம் வந்து அதில் மென்ஷன் ஆயிருக்காது. அந்த நாவலில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, ஒரு மேன் கேரக்டரும் ஒரு விமன் கேரக்டரும் 2 பேருக்கும் ஒரு லவ் அஃபேர் வந்து இருக்குது. அந்த மேன் வந்து சம்வாட் எதுலேருந்தோ எஸ்கேப் ஆகிற ஒரு ஃபியூகிட்டிவ். அதே நேரத்தில் அந்த உமன் வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு பர்சனாக காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போது வந்து அந்த மேன் வந்து ரொம்ப சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபெல்லோவாக காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளானெட்டை பற்றி பேசுகிறான், யூனிவர்ஸை பற்றி பேசுகிறான். என்ன அதோட நேம் என்ன அப்படின்னா சைக்ரான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது எர்த் மாதிரி இன்னொரு பிளானட், அங்கேயும் மனுஷங்க வசிப்பாங்க, அங்கே இருக்கிற பீப்புளுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவன் சொல்கிற மாதிரி அந்த நாவலுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரி லைன் வந்து போகுது. இப்போது இந்த நாவலில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு விமன் கேரக்டர் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம லாராவோட ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறனால அது லாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் அவள் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மேனை வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அலெக்ஸ் வந்து அந்த ஒர்க்கிங் கிளாஸ் மேன் தான், அதனால அது அலெக்ஸ் தான் அப்படிங்கிறதையும் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்போ இந்த நாவலுக்குள்ளே வர்ற கதையில் அந்த மேன் வந்து அந்த உமன்ட்ட வந்து செக்கில் நான் அப்படிங்கிற ஒரு சிட்டியோட கண்டிஷனை பற்றி சொல்கிறான். இந்த சிட்டியில் வந்து சில்ட்ரனை எல்லாத்தையும் ஸ்லேவ்ஸ் ஆக்கி அவங்கள வந்து கார்பெட் வீவிங்கில் வந்து கொண்டு போய் விடுறாங்க. அதில் அவங்க வந்து பிளைண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து ப்ராத்தலில் வந்து கொண்டு போய் விட்டுடுறாங்க. இதுலேருந்து யாராவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்கள வந்து இந்த கூலிப்படை மாதிரி மர்டரர்ஸை வந்து ஆக்கிடுவாங்க. இந்த சிட்டியே வந்து எதுக்கு பேர் போனது அப்படின்னா, இந்த பலியிடுறது, ஹியூமன் சாக்ரிஃபைஸ்க்கு தான் வந்து பேர் போனது. இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து ரிலீஜியஸ் ஃபெய்த் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் தான் ரொம்ப இருப்பாங்க. எல்லாரையுமே வந்து ரொம்ப அடிமையாக வச்சுருக்குறாங்க. இந்த சிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நரேட்டிவ் வந்து ஷிஃப்ட் ஆகி கரண்ட் லைஃப்க்கு வந்து போகுது. இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் வந்து கிடைக்கிது. இந்த ஆர்டிக்கிளில் யாரோட டெத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏமியோட டெத்தை வந்து இந்த ஆர்டிக்கிள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏமி யார் அப்படின்னா ஐரிஷோட டாட்டர். இவளுக்கு ஒரு டாக்டர் இருக்கா, சப்ரினா. அவள் 4 years old. ஏமி வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். அவள் வந்து அவள் மகளை வளர்க்கலை. அவள் மகளை யார் வளர்க்குறா அப்படின்னா ரிச்சர்டோட சிஸ்டர் தான் வந்து வளர்க்குறாங்க. இப்போ ஸ்டோரி வந்து ஃப்ளாஷ்பேக்கு வந்து மூவ் ஆகுது. 1870s நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஐரிஷோட கிராண்ட் ஃபாதரான பெஞ்சமின் வந்து ஒரு பட்டன் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறாரு. எங்கே அப்படின்னா கனடாவில். இவர் யாரை மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா ஆட்லியான்னு ஒரு உமனை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்க மான்ட்ரியல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க.
இவங்களுக்கு 3 பசங்க. 3 பேரோட நேம் என்ன அப்படின்னா எட்கர், பெர்சிவல், நார்வல். நார்வல் தான் இப்போ நம்ம நாவலோட ப்ரொட்டகனிஸ்டான ஐரிஸோட ஃபாதர். லியா வந்து கொஞ்சம் வயசுலேயே கேன்சரில் இறந்து போயிடுறாங்க. அதாவது 1913 இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போனதுக்கப்புறம் ரெனி அப்படிங்கிற ஒரு நர்ஸ் மைடு தான் இந்த 3 பிள்ளைங்களையுமே வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தோன்னா நார்வல் சேஸ்க்கும் அவரோட ஒய்ஃபான லிலியானாக்கும் லவ்வாக காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் பார்ட்டியில் தான் மீட் பண்ணுறாங்க. லிலியானா பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரிலீஜியஸான ஒரு பர்சன். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு பிறக்கிறது தான் 2 பெண் குழந்தைங்க, ஐரிஸ் சேஸும் லாரா சேஸும் பிறக்கிறாங்க. ஐரிஸ் எப்போ பிறக்கிறா அப்படின்னா 1916 பிறக்கிறா. அப்போ தான் அந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் தான் அவள் பிறக்கிறா. பிறந்த அதே மாதத்தில் தான் நார்வல் சேஸோட 2 எல்டர் பிரதர்ஸுமே வாரில் இறந்து போயிடுறாங்க. இது நார்வலை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அவருக்கு ரிலீஜியஸ் ஃபெய்த் எல்லாமே போயிடுது. அவர் ரொம்ப ட்ரங்கடாக மாறிடுறாரு. இப்போ 1919 லாரா பிறக்கிறாங்க. லாரா பிறந்து 5 இயர்ஸ் கழித்து திரும்பவும் லிலியானா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஆனால் ஒரு நாள் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க கிச்சனில் தடுக்கி விழுந்துடுறாங்க. அதில் மிஸ்கேரேஜ் ஆயிடுது. அதில் அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. இப்போ நார்வல் மாதிரியே இந்த 2 குழந்தைங்களுமே அம்மா இல்லாமல் ஆயிடுறாங்க. ஸ்டோரி 1930ஸ்க்கு மூவ் ஆகுது. இந்த டைம் என்ன அப்படின்னா கனடாவில் தி கிரேட் டிப்ரெஷன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷனால் ஏற்பட்ட ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸில் கனடா இருக்குது. இதில் நார்வல் சேஸோட பிஸ்னஸும் மாட்டிக்கிறது. அவரோட பிஸ்னஸும் லாஸில் போயிட்டுருக்கு. இப்போது கதை மூவ் ஆகி திரும்பவும் அந்த நாவல் வித்தின் நாவலுக்குள்ளே போகுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கேர்ளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு பிளைண்ட் அசாசின் ஹையர் பண்ணியிருக்கிறாங்க அவளை கொல்றதுக்காக. இந்த சாக்ரிஃபைஸ் எதுக்காக நடக்குது அப்படின்னா அந்த கிங் ஆஃப் சாக்கில் நானை ஓவர் த்ரோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலை நடக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த கிரேட் டிப்ரெஷன் டைமில் நார்வல் பட்டன் ஃபேக்ட்ரிலேயும் ஸ்ட்ரைக்லாம் நடக்குது. இந்த டைமில் ஐரிஷும் லாராவும் தனியாகவே வளர்கிறாங்க. நார்வலுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் கேலிஸ்டா ஃபிட்ஸிமோன்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடியோட ஒரு தொடர்பு ஏற்படுது. இந்த டைமில் ஐரிஷ் அண்ட் லாராவை யார் பார்த்துக்கிறா அப்படின்னா மிஸ் வாய்லன்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடி பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபாதரோட ப்ராப்பர் கேர் இல்லாமல் 2 பேருமே வளர்ந்துட்டு வராங்க. இந்த டைமில் லாராவை மிஸ்டர் எரிஸ்கின் அப்படிங்கிற ஒரு ஆள் மொலஸ்ட் பண்ணுறாரு. அதை லாரா ஐரிஷ்ட இன்ஃபார்ம் பண்ணுறா. பட் அவள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுடுறா. இந்த டைமில் நார்வலோட பிஸ்னஸ் ரொம்பவே டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அவரோட ரைவலான ரிச்சர்ட் கிரிஃபின் கூட இவர் சேர்ந்து நம்ம இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போது ஸ்டோரி 1934க்கு மூவ் ஆகுது. அப்போது ஒரு செப்டம்பர் மாதத்தில் லாரா ஒரு பர்சனை மீட் பண்ணுறா. அது யார் அப்படின்னா அலெக்ஸ் தாமஸ். இவங்க 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அலெக்ஸ் தாமஸ் யார் அப்படின்னா ஒரு லெஃப்டிஸ்ட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் உள்ள ஒரு ஆள். ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மேன். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஃபிலாசபியில் ஈடுபாடு உள்ள ஒரு ஆள். லாராவும் அலெக்ஸ் தாமஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ லாராவோட ஃபேக்ட்ரியில் ஆனுவல் லேபர்ஸ் டே நடக்குது. அந்த டைமில் தான் ஐரிஷ்ட அலெக்ஸ் தாமஸை லாரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. இதை நியூஸ் பேப்பர் எடிட்டரான எல்வர்ட் மூரே இவங்க 3 பேரும் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு. அந்த ஃபோட்டோகிராஃப் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகுது. அதை ரெனி பார்க்குறா. ரெனி பார்த்துட்டு இவங்களை லாராவையும் ஐரிஷையும் அவள் வார்ன் பண்ணுறான். ஆனால் லாரா சொல்கிறா நான் ஆல்ரெடி அலெக்ஸை வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டின்னரில் வேறு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா ரிச்சர்டோட சிஸ்டரான வின்ஃப்ரெடும் வராங்க. ரிச்சர்ட் யார்? நாவல் சேஸோட பிஸ்னஸ் ரைவல். இப்போ பார்ட்னராக ஆக போகிறவர். இப்போ டிசம்பருக்கு ஸ்டோரி மூவ் ஆகுது. இப்போ அங்கே ரயாட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ சேஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே லாக் ஆயிடுது. அலெக்ஸ் தாமஸ் இவர் தான் இந்த வயலன்ஸ்க்கெலாம் காரணம். ஏன்னா இவர் லெஃப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த இதில் இருக்கிறவரில். ஸோ இவர் தான் இந்த போராட்டத்துக்கெலாம் காரணம்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவர் தலைமறைவாக எங்கே இருக்கிறாரு அப்படின்னா லாராவோட உதவியோட அவங்க வீட்டில் இருக்கிறாரு. இந்த டைமில் ஐரிஷ்க்கும் அலெக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது.
இந்த டைமில் நார்வல் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி பார்ட்னர் ஆக்குன ரிச்சர்டை வந்து மருமகன் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஐரிஷ்க்கு வந்து ரிச்சர்டை மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து வராரு, தன்னோட பிஸ்னஸை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக. இதை ஐரிஷ்ட சொல்கிறாரு. ஐரிஷால் அதை மறுக்க முடியல. ஸோ அவள் வந்து ஒத்துக்கிறா. ஆனால் ஐரிஷ் மேரேஜுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து லாரா வந்து ஐரிஷ்ட ரொம்ப ப்ளீட் பண்ணுறா, ரிச்சர்டை நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இவ வந்து அதை பெருசாக காதில் வாங்கிக்கல. ஐரிஷ்க்கும் ரிச்சர்டுக்கும் 1935 மேலே வந்து கல்யாணம் முடியுது. அவங்க யூரோப்புக்கு வந்து ஹனிமூன் போகிறாங்க. இந்த மேரேஜ் வந்து ஒரு அன்ஹாப்பி ஒன் தான். ரிச்சர்ட் வந்து ரொம்ப குரூயலான ஆள். அவனோட சிஸ்டரான வின்ஃப்ரெடும் ஐரிஷை வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுறா. ஸோ ஐரிஷ் வந்து அந்த மேரேஜில் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. இப்போ இந்த நாவல் வந்து இந்த பிளைண்ட் அசாசன் நாவலுக்குள்ளே வந்து போகுது. இந்த பிளைண்ட் அசாசனில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு விமன் கேரக்டர் இருந்துச்சுல, கதை கேட்டுட்டு இருந்த விமன் கேரக்டர் மணி கொண்டு வந்து அந்த மேன் கேரக்டர்கிட்ட கொடுக்குது. அந்த மேன் வந்து திரும்பவும் அந்த ஜைக்ரான் பற்றின கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அந்த கதையில் வந்து பொண்ணை கொல்றதுக்காக ஒரு பிளைண்ட் அசாசினை வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்கல்ல, வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பொண்ணு மேலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ 2 பேரும் அந்த சக்கில் நானை விட்டு ஓடிடுவாங்க. இந்த ரைவல் ட்ரைப் வந்து அந்த சிட்டியை வந்து பிடிச்சிக்கும். இந்த மாதிரி அந்த நாவலுக்குள்ளே உள்ள நாவலில் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். இப்போ திரும்பவும் ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஸ்டோரி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நார்மல் சேஸ் வந்து ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிருவார். குடிக்கிறதுனால இறந்தும் போயிடுவார். இது வந்து ரிச்சர்டுக்கு தெரிய வரும். ஆனால் இவங்க வந்து ஐரிஷ்டேருந்து மறைச்சிருவாங்க. நார்வலோட டெத்துக்கு முக்கியமான காரணமே வந்து ரிச்சர்டாக தான் இருப்பான். ஏன்னா ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நார்வல் சேஸோட ஃபேக்ட்ரி மூடினதுக்கு அவன் தான் காரணமாகவே இருப்பான். அதனால வந்து அதை நினச்சி குடிச்சு அவர் வந்து இறந்து போயிடுவார். இப்போ இந்த கப்புள் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து யூரோப்லேருந்து இங்கே வருவாங்க. இங்கே வரும்போது தான் ஐரிஷ்க்கு வந்து தெரிய வரும், தன்னோட அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இவங்க 2 பேரும் இன்னொரு ஷாக்கும் கொடுப்பாங்க. என்னென்னா, லாரா வந்து மென்டலி வந்து கொலாப்ஸ் ஆகிட்டா. அவள் வந்து ஒரு டிலூஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்கிறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அவளே கற்பனை பண்ணிவிட்டு அவள் வந்து தேவையில்லாத காரியெல்லாம் பண்ணுறா. அதனால அவளை வந்து நாங்கள் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஐரிஷ்க்கு வந்து லாரா கூட இருந்த டச் அப்படியே விட்டு போயிடுது. ஐரிஷ்க்கு வந்து பிள்ளை பிறக்குது. எப்போ அப்படின்னா, ஏப்ரல் 1937 யாருன்னா அந்த ஏமி வந்து பிறக்கிறா. ஏமி பிறந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து லாரா வந்து அந்த கிளினிக்லேருந்து வெளியில் வந்துட்டா அப்படிங்கிற நியூஸ் வந்து ஐரிஷ்க்கு வந்து வருது. இப்போ இந்த நரேட்டிவ் வந்து திரும்பவும் பிளைண்ட் அசாசின்குள்ளே போகுது. அந்த பிளைண்ட் அசாசினோட நரேட்டரான அந்த மேனும் அந்த விமனும் லவ் பண்ணுறாங்க. இந்த மேன் வந்து World War II வந்து பங்கேற்கிறதுக்காக அங்கே போகிறான். அங்கே அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்து அந்த உமனுக்கு வந்து கிடைக்கிது. இப்போ திரும்ப நாவல் வந்து இந்த ஐரிஷோட கதைக்கு வருது. 1930s வந்து லாரா வந்து பெலா விஸ்டாலேருந்து வெளியில் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஸோ ஐரிஷ் என்ன பண்ணுறா அப்படின்னா, ரெனியை வந்து பார்க்குறதுக்காக போகிறா. ரெனிகிட்ட வந்து லாரா எங்கே இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா லாரா வந்து அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டான்னு தெரியும். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ ரெனி சொல்கிறா, லாரா வந்து ஐரிஷ் தன்னை வந்து எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறா அப்படிங்கிறத வந்து ரெனி வந்து சொல்கிறா. லாஸ்ட்டாக ரெனி சொல்கிறா, லாரா வந்து உனக்குன்னு ஒரு மெசேஜ் விட்டுட்டு போயிருக்கா, அது இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு போன ஒரு விஷயத்த வந்து ஐரிஷ்ட வந்து கொடுக்குறா. அப்போ ஐரிஷ் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன அப்படின்னா, ஒரு வெட்டிங் ஆல்பம் இருக்குது. அண்ட் தென் சம் பெயிண்டிங்ஸ் அந்த வெட்டிங் ஆல்பமில் வந்து பண்ணியிருக்கு. இது வழியாக ஒரு மெசேஜை வந்து லாரா வந்து ஐரிஷ்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. ஐரிஷும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்து முடியலை. இந்த மீன் டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, World War II வந்து முடியுது. லாரா வந்து டொரண்டோவுக்கு திரும்ப வாரா. தன்னோட சிஸ்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுறா. இவள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது வின்டர் 1937. என்னைய வந்து வின்ஃப்ரெடும் ரிச்சர்டும் வந்து என்னோட பேபியை வந்து அபார்ட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அது வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னேன். என்னைய வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ ஐரிஷ் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, லாராவோட இந்த ப்ரெக்னென்சிக்கு காரணம் வந்து அலெக்ஸ் தாமஸ் தான். ஸோ அதனால தான் ரிச்சர்டும் வின்ஃப்ரெடும் வந்து அது வெளியில் தெரியாமல் வச்சுக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஐரிஷ் வந்து லாராட்ட கேட்குறா, அந்த உன்னோட குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு கேட்குறா. உடனே லாரா பதில் சொல்கிறா, உனக்கு இது வரைக்கும் தெரியாதுன்னா நான் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டு போயிடுறா.
இவளோட இந்த ஆன்சரை கேட்ட உடனே ஐரிஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறா, அலெக்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐரிஷ்க்கு வந்து பொறாமை வருது, ஏன்னா ஆல்ரெடி அலெக்ஸும் ஐரிஷும் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐரிஷ் என்ன பண்ணுறா அப்படின்னா, லாரா வந்து ரொம்ப சேட் ஆக்குறதுக்காக அலெக்ஸ் வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸை வந்து சொல்கிறா. இந்த டைமில் என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஐரிஷோட குழந்தைக்கு காரணம் வந்து ரிச்சர்ட் கிடையாது, அலெக்ஸ் தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். அலெக்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா வேர்ல்டு வார் 2ல் வந்து இது பண்ணி அவனும் செத்து போயிருப்பான். தன்னோட அக்கா வந்து அலெக்ஸ் கூட வந்து இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா, அந்த பொறாமையில தான் நம்மள்ட்ட வந்து அலெக்ஸ் இறந்ததை வந்து சொல்கிறா, நம்ம மேலே பொறாமப்படுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட லாரா வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, ஐரிஷோட ஹேண்ட்பேக்கு அவளோட கார் கீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காரில் வேகமாக டிரைவ் போவா. மறுநாள் என்ன நியூஸ் வரும் அப்படின்னா, லாரா வந்து இறந்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ் வரும். இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, நாவலோட ஸ்டார்டிங்லேயே வந்து லாரா இறந்து போனதை சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த லாரா இறந்து போனதுக்கு காரணம் வந்து ஐரிஷ் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். லாராவோட டெத்து வந்து ஒரு சூசைடு அப்படின்னு ஏன் ஐரிஷ் நினச்சா அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ தெரிய வரும். இப்போ லாராவோட டெத் நியூஸ் வந்து ஐரிஷ்க்கு ரீச் ஆயிரும். இப்போ லாராவோட டெத்துக்கு அப்புறம் தான் ஐரிஷ் என்ன பண்ணுவா அப்படின்னா, லாராவோட டைரியை எடுத்து பார்ப்பா. அது வந்து அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் கொடுக்கும். என்ன அப்படின்னா, அந்த டைரியை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐரிஷ் ரியலைஸ் பண்ணுவா, லாராவோட ப்ரெக்னென்சிக்கு காரணமானது அலெக்ஸ் இல்லை, ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஐரிஷ்க்கு உண்மை புரிய வருது, எதுக்காக வந்து லாரா வந்து தனியாக ரிச்சர்டை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரிய வருது அப்படின்னா, ரிச்சர்ட் வந்து ரொம்ப நாளாகவே லாராவை வந்து பிளாக்மெயில் பண்ணி மொலஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்து எனக்கு செக்ஷுவலாக ரிலேஷன்ஷிப் என் கூட வைக்கலை அப்படின்னா நான் வந்து அலெக்ஸை வந்து அத்தாரிட்டிஸ்ட்டை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவளை வந்து ரேப் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது வந்து ஐரிஷ்க்கு வந்து லேட்டர் ஆன் தான் தெரிய வருது. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஐரிஷால் வந்து ரிச்சர்ட் கூட வாழ முடியல. ஸோ அவள் மகளை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறா. வீட்டை விட்டு வெளியில் போன ஐரிஷ் வந்து 1947 தான் த பிளைண்ட் அசாசின் அப்படிங்கிற அந்த நாவலை லாராவோட பேரில் வந்து எழுதுறா. இந்த நாவல் வந்து 1947 வந்து பப்ளிஷ் ஆகுது. இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு வந்து தன்னை பற்றின உண்மை வெளியில் வந்துடும் அப்படின்றதுனால அந்த ஷேமில் வந்து அவன் சூசைட் பண்ணி இறந்துடுறான். இப்போ நாவல் ப்ரெசண்ட் இதுக்கு வந்துடுது, அதாவது ஐரிஷோட ஓல்ட் ஏஜுக்கு வந்துடுது. இப்போ ஐரிஷ் வந்து ஏமி இறக்குறதுக்கு முன்னாடி ஏமியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏமிக்கு வந்து ரொம்ப சிவியரான ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்குது. ஏமி என்ன நினைக்கிறா அப்படின்னா, லாரா தான் தன்னோட உண்மையான அம்மா, அப்புறம் அலெக்ஸ் தான் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐரிஷ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் அந்த பிளேஸை விட்டு போயிடுறா. ஏமி இறந்து போயிடுறா. ஏமியோட மகளான சபரினாவை வந்து யார் வளர்க்குறா அப்படின்னா, வின்ஃப்ரெட் வந்து வளர்க்குறா. இப்போ நாவல் வந்து பிளைண்ட் அசாசின்குள்ளே போகுது. பிளைண்ட் அசாசினில் ஒரு மேனும் உமனும் பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ தான் தெரிய வருது அந்த உமனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு உமன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேன் வந்து அந்த நரேட்டர் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இன்னொரு வார் ஆரம்பிக்க போகுது, நான் அதில் போய் பங்கேற்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு என்ன, அந்த உமன் கேரக்டருக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, தன்னோட ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இவன் கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாள். ஆனால் அந்த ஆசை அவளுக்கு நிறைவேறவே செய்யாது. என்ன நியூஸ் வரும் அப்படின்னா, வார் ஃபீல்டுலேயே வந்து அந்த மேன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது இந்த நாவலில் வர்ற கேரக்டர்ஸை நம்ம பார்த்தோன்னா, ஆல்ரெடி மேரீடான உமன் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த உமன் கேரக்டர் வந்து ஐரிஷ், அண்ட் தென் அந்த மேன் கேரக்டர் வந்து அலெக்ஸ் தாமஸ். ஐரிஷ் வந்து ரிச்சர்டை விட்டுட்டு அலெக்ஸ் வார் முடித்து வந்தோன்னே அலெக்ஸ் கூட போயிடணும்னு நினச்சிருக்கா. ஆனால் அலெக்ஸ் வந்து வார்லேயே இறந்து போயிட்டதுனால ஐரிஷோட ஆசை வந்து அப்படியே புதைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த நாவல் வந்து யாரோட நாவல் அப்படின்னு தெரிய வருதுன்னா, ஐரிஷோட நாவல் தான். இப்போ தான் ஐரிஷோட ஐரிஷ்க்கும் அலெக்ஸுக்கும் பிறந்தது தான் ஏமி அப்படிங்கிறதே தெரிய வருது. நாவலோட எண்டில் திரும்ப ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் வருது. இந்த ஆர்டிக்கிளில் தான் ரிச்சர்ட் கிரிஃபின் வந்து இறந்து போயிட்டான், சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்து வருது. அவன் வந்து ஒரு போட்டில் போயிட்டுருக்கும் போது மிஸ்டீரியஸாக இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிக்கிளில். ரிச்சர்டு இறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிச்சர்டோட சிஸ்டர்கிட்ட வந்து சப்ரீனா வந்து வளர்க்குறதுக்காண்டி அந்த இது வந்து கிடச்சிருது. ஸோ சப்ரீனா வந்து அவள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறா. ஐரிஷ் வந்து இதில் கடைசி வரைக்கும் தனிமையிலே வந்து இருக்கிறா. இந்த நாவலோட கடைசி கட்டத்தில் வந்து டெத் ஸ்டேஜில் வந்து ஐரிஷ் வந்து இருக்கிறா. அவள் வந்து சப்ரீனாட்ட தன்னோட ஃபேமிலியோட உண்மையான ஸ்டோரியை வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் வந்து மேனுஸ்கிரிப்ட் எழுதுகிறா. அதுதான் வந்து இந்த நாவலோட ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம்.
எண்டில் தான் அந்த மேனுஸ்கிரிப்டில் தான் வந்து ஐரிஷ் வந்து ரிவீல் பண்ணுறா. பிளைண்ட் அசாசன் ஆல்ரெடி வந்து லாராவோட ஆட்டோபயோகிராஃபி, லாரா எழுதினது, ஐரிஷ் வெளியிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவள் கடைசியில் சொல்லுவாள், அந்த நாவலை எழுதினது வந்து ஐரிஷ் தான், அது அவளோட ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். ஐரிஷ் இதை எழுதி முடித்த உடனே மே 1999 வந்து இறந்து போயிடுவா. அவள் இறந்து போன உடனே வந்து சப்ரீனா வந்து இந்தியாவிலேருந்து வந்து அவளோட கிராண்ட் மதரோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவாள். அப்போ தான் இந்த மேனுஸ்கிரிப்டை பார்ப்பாள். கடைசி காலத்தில் வந்து ஐரிஷ்க்கு ஒரு ஆசை வந்து இருக்கும். என்னென்னா சப்ரீனாவை வந்து டைரெக்டாக மீட் பண்ணி தன்னோட கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து நடந்திருக்கவே. இந்த நாவலோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லிட்ரேச்சர் பிளாஸா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட் டு லிட்ரேச்சர் பிளாஸா.